வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஜமாபந்தி அரசு நிகழ்ச்சிகளாக மக்கள்கள் குறைகளை கேட்கும் ஒரு சிறப்பான நாளாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஜமாபந்தி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, குந்தா, உதகை, கூடலூர், பந்தலூர் என அனைத்து தாலுகா பகுதிகளிலும் மக்களுடைய குறைகளை கேட்டு அவரிடத்தில் மனுக்களை பெற்று அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியாக அரசு அதிகாரிகள், நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் குன்னூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், இதைப்போல உதகை, கோத்தகிரி, குந்தா, கூடலூர், பந்தலூர் என அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் என கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஜமாபந்தியை நடத்தினார்கள் என்றும், குன்னூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும், அந்த நிகழ்ச்சியில் 626 மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான உடனடியான நடவடிக்கை எடுப்பதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்தார்கள் என்றும், இந்த நிகழ்ச்சியில் குன்னூர் வட்டார பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய குறைகளையும் தங்களுடைய கோரிக்கையும், வீடுகள் வேண்டும் என்றும், இடங்கள் வேண்டும் என்றும், பட்டாக்கள் வேண்டும் என்றும், உடல் நலம் என பல்வேறு தொழில் சம்பந்தமாகவும் மனுக்கள் 626 மனுக்கள் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் பெற்றார்கள் என்றும், இதன் உடன் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் என்னும் உதவி ஆட்சியர் என்று அனைத்து அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் என்று குன்னூர் பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும், உதகை பகுதியிலே இருந்து எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்களும், கூடலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும், பந்தலூர் பகுதியிலே இருந்து நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா போன்றவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மணிகண்டன் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம். இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஒரு வேலை நடக்குது. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது.
இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறவில்லை என்றால் உடனடியாக அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற ஜமாபந்தியை நமது நீலமலை தொலைக்காட்சி செய்தியாக வடிவம் அமைத்திருக்கிறது. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் பகுதியில் கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே கமாண்டை கருத்தை பதிவு செய்யுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்